நம்ம இந்த வயசை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். இந்த வயசு கிடைக்காது. இந்த வயசு வந்து அருமையான வயசு. இது போன திருப்பி கிடைக்காது. உங்கள் வேலையை மட்டும் பார்க்கணும். தவறான வழிக்கு யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது. உங்கள் வயசு பசங்களோடு தான் நீங்கள் பேசணும், பழகணும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு மூத்த ஆளுன்னா ஆள் அப்பா அம்மா. அப்பா அம்மா சொல்கிறத கேட்கலாம். அவங்க தான் வெல்பிசர். உங்களை உண்மையாக உங்கள் நலத்தை விரும்புகிறவங்க யார்? உங்கள் அப்பாவும் அம்மாவும் தான். வேறு யாருமே கிடையாது இந்த உலகத்தில். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தபடியாக யார்? குரு. உங்கள் டீச்சர்ஸ் தான். எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் உங்களை உருவாக்குறதுக்கு பாடுபடுறவங்க அவங்க தான். வேறு யாருமே கிடையாது. அதனால் யார் பேச்சையும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய மாதா பிதா குரு 3 பேர்த்து சொல்கிறது அறிவுரை கேட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டால் போதும். எந்த குற்றச்செயலும் நடக்காது. நாடு நல்லா போயிடும். வல்லரசாயம். சரியா? சொல்லுப்பா. இது நல்ல கேள்வி. இது வந்து அரசு எடுக்கக்கூடிய முடிவு. அரசு நல்ல கொஸ்டின். இதை எல்லாமே விரும்புகிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லை பாப்பா, எல்லாருமே இதுதான் விரும்புகிறாங்க. ராமாயண மகாபாரதத்துலேயே இருக்கு பாப்பா. சோமபானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில்.